அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பற்றி என்ன டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்னா ஒன்று தான் டிஸ்கஸ் பண்ண முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு மூவ்மெண்ட்டே கிடையாது. கிட்டத்தட்ட காலையில் ஒரு பை எடுக்கிற மாதிரி ஒரு கேப் அப்ல ஓப்பன் எடுத்தது. ஸோ ஓப்பன் ஆன மார்க்கெட் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் ஒரு பை சைடு கொடுக்குன்னு பார்த்தா அதுவும் தரல. சரி, செல் சைடு பிரேக் அவுட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நடக்கல. ஸோ இங்கே போய் எடுக்கலாம் அங்கே போய் மூவ்மெண்ட் ஆகும்னு சொல்லியே பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 3:30 மணி வரைக்கும் கூட ஒரே மாதிரி மூவ்மெண்ட் தான். ஸோ பேங்க் நிஃப்டி எல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 180 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு க்ளோசிங் நடந்திருக்கு. பட் மூவ்மெண்ட்டுங்கிறது பெருசா இல்லை. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 3 மினிட்ஸ் கேண்டில் கிட்டத்தட்ட இந்த பேட்டர்ன், இந்த எம் பேட்டர்ன் க்ளோசிங் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஸோ இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் க்ளோசிங் கீழே வரல. அகைன் மேலே போட்டு இது பிரேக் அவுட் பண்ணிட்டு போனது. ஸோ இங்கேயாச்சும் பை மேலே கண்டினியூ ஆகுமான்னு பார்த்தேன். ஸோ அகைன் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிட்டு க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. இன்னைக்கெல்லாம் மார்க்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் இல்லாத சைட்வேஸ் மார்க்கெட்டாக போனுச்சுனால ஸோ எந்த பக்கம் ட்ரேட் பண்ணுறதுங்க, எந்த பக்கம் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியாம போயிருக்கும். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நாளைக்கு எந்த மாதிரி நடக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ மற்றபடி நிஃப்டி 50, மிட் கேப் 50, பேங்க் எக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் க்ளோசிங் தான். அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ரெண்டு பக்கமே ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. இந்த நிஃப்டி 50 இருக்கட்டும், மிட் கேப் 50, பேங்க் எக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலா தான் இருந்தது. ஸோ நாளைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்எஸ்சி. ஸோ என்எஸ்சியில் மொத்தம் 2898 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா 1966, டிக்ளைன் 849, அன்சேஞ்சு 83. 52 வீக் ஹைல பார்த்தீங்கன்னா 32 ஸ்டாக்ஸும், 52 வீக் லோல பார்த்தீங்கன்னா 31 ஸ்டாக்ஸும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்ல 172 ஸ்டாக்ஸும், ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கியூட்ல பார்த்தீங்கன்னா 42 ஸ்டாக்ஸும் இருக்குது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்ல அதிகமான ஸ்டாக்ஸ், இது ரொம்ப நாள் கழிச்சு நடந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கியூட்ல தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவும் இந்த பக்கம் கம்மியாகவும் இருக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்கியூட்ல 172 ஸ்டாக்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது என்ன நடக்கும் அடுத்தது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ ஒன் டே கேண்டில் ஃபர்ஸ்ட் வச்சிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டே கேண்டில் நான் சொல்றேன். ஸோ ஒன் டே கேண்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் மார்க்கெட் தான். அதுவும் அதில் ஒன்றும் இது கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. ஸோ இந்த இடத்துல நெக்லைனை பிரேக் பண்ணிட்டு ஹை கொடுத்துருக்கு, அதையும் பிரேக் பண்ணிட்டு ஸோ மார்க்கெட் மேலே தான் வந்திருக்கு. ஸோ நாளைக்குமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மூவ்மெண்ட் கிடையாதே தவிர ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்னமும் பை ட்ரெண்ட்லேயே தான் மார்க்கெட் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க, மூவ்மெண்ட் இல்லாதனால நாளைக்கு போயிட்டு செல் ஆயிடும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஸோ இந்த நெக்லைன் பிரேக் அவுட் இன்னைக்கு சைட்வேஸ் தான் போட்டிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா பையர் செல்லர்ஸ் சரியா உள்ளார வராத ஒரு கேஷ் ஃப்ளோ நடக்காத ஒரு மார்க்கெட்ல தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேண்டில் ஃபார்ம் ஆகும் சின்னதா. அது பையர் செல்லர்ஸ் ஈக்குவலா தான் இருந்திருக்காங்க. ஸோ மூவ்மெண்ட் இல்லை, மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட். ஓகே, பை எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஹையை இந்த கேப் ஃபில் பண்ணிட்டு அகைன் மேலே தான் வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ நம்ம எந்த இடத்துல வந்தால் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் உங்களுக்கு 3 மினிட்ஸில் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த பேட்டர்ன் ஆல்ரெடி இன்னைக்கு ட்ரா பண்ணது தான். ஸோ 50,343க்கு மேலே நாளைக்கு க்ளோசிங் நடந்தது அப்படின்னா, சாரி ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 50,520 இல்லைன்னா அதையும் தாண்டி 50,640 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படியே கீழே இறங்கினாலும் எவ்வளோ தூரம் வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 50,343க்கு கீழே ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா ஸோ டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 50,200 வரைக்கும் தான் வரும். அதாவது இந்த லோ, இன்னைக்கான லோ வரைக்கும் தான் வரும். ஸோ அங்கே அகைன் மேலே வரதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நாளைக்குமே சைட்வேஸ் போகிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் நடக்கணும். பிரேக் நடந்தாதான் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் செல் சைடு நாளைக்கு எதிர்பார்க்கலாமாங்கிறத விட நம்ம ஒரு பை சைடு ஃபோக்கஸ் பண்ணா ஸோ கண்டிப்பாக ஒரு சின்ன ப்ராஃபிட்ல புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம்.
ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 50,343க்கு மேலே ஓப்பன் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக பை சைடு போயிடும். இந்த சைடு கீழே ஓப்பன் வச்சது அப்படின்னா இதோட டார்கெட் வந்து கம்மி டார்கெட் தான் 50,200. ஸோ அங்கேருந்து அகைன் வந்து மேலே வரதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் ஸோ மார்னிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆனது. ஸோ நான் டெலிகிராம்ல கூட அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணால் மேலே வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பிரேக் அவுட் வந்து நடக்கலை, கடைசி வரைக்குமே கூட நடக்கலை. ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ ஒன் டேல பார்க்குறப்ப இது ஒரு ரெசிஸ்டன்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுவுமே ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ நேற்று பை மூமெண்ட்டோட பிவோட் ட்ரா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நேற்று எல்லாத்துக்குமே ட்ரா பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பிவோட் ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு ஸோ அகைன் மேலே தான் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நேற்று பை மூமெண்ட்டோட பிவோட் என்னவா இருக்கு அப்படின்னா ஸோ ஜஸ்ட் நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். நேற்று ஹை, ஸோ அதுக்கு இண்டிகேட்டர்ஸும் இருக்கு. நம்ம ஜஸ்ட் இப்போ லைன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்காக கால்குலேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஹைங்கிறது 23,762. எல்லாமே பார்த்தீங்கன்னா 23 டிஜிட் தான், அப்போ பிரச்சனை இல்லை. 762, 423, 739, 762, 423, 739. அப்போனா 23,640. ஸோ 23,640 தான் ஸோ நாளைக்கான சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா, இந்த இடம் தான். ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல நாளைக்கான சப்போர்ட் ஜோன் வந்து 23,640. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு ஸோ அகைன் வந்து மேலே தான் வரும். நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஆனால் 23,640 வந்துட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கு சான்சஸ் தான் நாளைக்கு வந்து அதிகம். ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹையாக பிரேக் பண்ணால் நம்ம பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஃபின் நிஃப்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி எல்லாம் செல்லிங் ஜோன் கிடையாது இது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா செல்லிங் ஜோன் இன்னும் கொஞ்சம் வரணும் மேலே 12,225 வரைக்கும் வந்துட்டு தான் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனால் மிட் கேப் நிஃப்டியில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா செல்லிங் ஜோன். உங்களுக்கு டிரா பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ செல்லிங் ஜோனில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா செல்லிங் ஜோன். ஸோ இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ லோவை பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பை தான், பேங்க் எக்ஸும் பார்த்தீங்கன்னா ஸோ ஹையை பிரேக் பண்ணணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா February 4th கேண்டிலோட பிவோட் பாயிண்ட். ஸோ நான் இப்போ எப்படி பிவோட் பாயிண்ட் வந்து ஹை பிளஸ் லோ பிளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3 கொடுத்தா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதை வந்து பிவோட் பாயிண்ட்டை வந்து டிரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோ தூரம் வந்துட்டு எல்லா ஸ்கிரிப்டுமே பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. எக்ஸப்ட் மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி என்ன ஹையா பிரேக் பண்ணா மேலே போயிடும். சப்போஸ் கீழே இறங்கி வந்தாலும் பிவோட் பாயிண்ட் வரைக்கும் தான் வரும். ஸோ அதே மாதிரி மிட் கேப் நிஃப்டி கொஞ்சம் செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா February 4th கேண்டிலோட பிவோட் பாயிண்ட் வந்துட்டு மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து நாளைக்கு வந்து இருக்கு. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். கரெக்டாக சொல்லுங்க எப்படி வந்து போகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வந்து கொஞ்சம் செல் ஆயிடும். என்ன சொல்றதுன்னா ஒரு 9:15க்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு 10:30, 11க்குள்ளார ஒரு செல் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது எவ்வளவு தூரம்னா நான் ஆல்ரெடி சொன்ன பிவோட் பாயிண்ட். ஸோ செகண்ட் ஹாஃப்ல அந்த பிவோட் பாயிண்ட்ல கொஞ்சம் ரன் ஆயிட்டு செகண்ட் ஹாஃபுக்கு மேல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப் சைடு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா நாளைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரிங்கிறனால சொல்றேன் நான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸ்டாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா M&M ஃபினான்ஸ். ஸோ M&M ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் பிரேக் அவுட் தான். ஸோ இதை கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 310, 320 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து நாளைக்கு வந்து இருக்கு. பட் ஸ்விங் ட்ரேடிங் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா 340 வரைக்கும் கூட நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த இடத்த ஸ்டாப் லாஸாக போடணும். இப்போ வந்து 298ல ரன் ஆயிட்டு இருக்கு. 250 ஸ்டாப் லாஸ் போட்டு 340 வரைக்கும் எய்ம் பண்ணா நம்ம ஸ்விங் ட்ரேடிங் வந்து பண்ணலாம். பட் இன்ட்ராடேல ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் மட்டும் அப்சைட் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்சைடு பிரேக் அவுட் தான். ஸோ 8,600 வரைக்கும் வந்திருக்கு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ மூணாவது வந்து ஆல்காம் லெபார்டரிஸ்.
ஸோ ஆல்கம் லெபார்டரிஸ் டவுன் சைடு தான். அதாவது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எம்பேட்டர்ன் பிரேக் அவுட், இந்த இடத்துல டபுள் டாப் பிரேக் அவுட் வந்து நடந்தது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்துருந்துச்சு. இந்த இடத்துலையும் ஒரு பிரேக் அவுட் நடந்து கீழே தான் வருது. இப்போ வந்து ஒரு சேனலுக்குள்ளார வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சேனல் பிரேக் அவுட் நடந்தால் தான் செல்லிங். அதாவது எப்படி நடக்கும்னா, ஸோ மார்க்கெட் வந்து ஃபுல்லாக இப்படியே தான் போகும், ஃபுல்லாக மேலே போயிட்டே இருக்கும். இந்த சேனல் பிரேக் அவுட்டை நடந்து கீழே கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சா, ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஆல்கம் லெபார்டரிஸ்ல வந்து இருக்கு. ஸோ அதனால நம்ம இப்போதைக்கு வந்து ஒரு பை சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த சேனல் பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு செல் சைடு வந்து ஆல்கம் லெபார்டரிஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாதிரி. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடில் ஒரு 10 to 12 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான 3 ஸ்டாக்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ். ஓகே, பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்க போகுது அப்படின்னு. ஸோ நிஃப்டி எல்லாம் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் -22 தான், ரொம்ப நிறைய செல்லிங் ப்ரெஷர் கிடையாது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் -22. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு, -210 வந்து போயிட்டு இருக்கு. பட் கேப் அப் டவுட் தான், கேப் டவுன்ங்கிறது கொஞ்சம் டவுட் தான். அப்படியே கேப் டவுன் விழுந்தாலும் மார்க்கெட் ரெக்கவர் ஆகிட்டு மேலே வந்துடும். அதாவது February 4th பிவோட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு ஸோ மார்க்கெட் ரெக்கவரி ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து நாளைக்கு கண்டிப்பாக இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் இந்த மாதிரி மார்னிங் பேட்ச் ஈவினிங் பேட்ச்னு 5 days ஆன்லைன் கிளாஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் எனக்கு டைம் இல்லை, டெய்லி வந்து அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பேட்ச் மாதிரி ஒன்று போட்டிருக்கிறேன். அதாவது மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பேட்ச் அது. ஸோ அதில் இருக்கிற எல்லா சிலபஸுமே பார்த்தீங்கன்னா ஒரே நாள்லேயே பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருவேன். கவலைப்படாதீங்க, எப்படி ஒரே நாளில் வந்து என்னால் கற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கவலைப்படாதீங்க. நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கூட நான் PDF வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ ப்ரொவைட் பண்ணிட்ட உடனே நீங்கள் டவுட்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னொரு சண்டேல வந்து அதே மாதிரி வீடியோ காலில் வந்து நான் வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதனால ஒரே நாள் தானே இருக்கு. ஏன்னா சில பேர் வந்து டைம் வந்து சூட்டபிள் ஆகலை அப்படிங்கிறாங்க. இப்போ வேலைக்கு போறவங்க சில நைட் ஷிஃப்ட்ல இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து டெய்லியுமே என்னால் அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. ஸோ இதை அட்டன் பண்ணீங்கன்னா அப்படின்னா ஜஸ்ட் நீங்க நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்றப்ப கண்டிப்பா டவுட்ஸ் வரும். ஸோ அந்த டவுட்ஸ் வர்றப்ப எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இன்னொரு வீடியோ காலில் கூட இன்னொரு சண்டே, இன்னொரு 1 or 2 Sundays கூட எடுத்துக்கிட்டு ஸோ நம்ம வீடியோ காலில் வந்து கூட நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்க டெலிகிராம் சேனல்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் கொடுத்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், டீடைல்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.